நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கும், புதுமையான மனிதர்களை கண்டிருக்கும். ஆனால் இது விசித்திரமான வழக்கம் அல்ல, வழக்காடு நான் புதுமையானவனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக வாழ்ந்த ஜீவன் தான் நான். கோவிலே குழப்பம் விளைவித்தேன், பூசானே காக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படி எல்லாம் இவற்றையெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன் என்று நீங்கள் எல்லாம் நினைக்கின்றது கிடையாது, நிச்சயமாக கிடையாது. கோவிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாரம் என்பதற்காக அல்ல, கோவில் கோயில்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. பூசானே காக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக. உலகத்திலே இத்தனை அக்கறை உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று என்னிடம் கேட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள், எனது சுயநலத்தில் ஒரு நலமும் கலந்திருக்கிறது. ஆதாரத்திற்காக அடிப்படை சாப்பிட்டு தாகத்தை சுத்தப்படுத்துகிறேன் நீ. அதை போல எனது வாழ்க்கையை சென்று பின்னோக்கி நகர்ந்து பார்க்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பல கொடிய மனமுள்ள காட்டார்கள் என் மீது எழுந்து நடந்திருக்கிறார்கள். பாட்டொழிக்கும் குயில்கள் இல்லை எனது பாதையில், படம் எடுக்கும் பாம்புகள் வெளித்தாடி இருக்கின்றன. தென்களை தீண்டியதில்லை, தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள், தீர்ப்பு எழுதுவதற்கு முன்னால் தயவு செய்து எனது வாழ்க்கையை பற்றி கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு இடம், பிழைக்க ஒரு இடம். தமிழ்நாட்டின் தாயகத்துக்கு நான் ஒரு திடீர்க்கா ரங்கூர் என் உயிரை வளர்த்தது, என்னை உயர்ந்தவனாகியது. திருமண கோலத்தில் இருக்கும் என் தங்கையை காண அவளுடன் புறப்பட்டேன். மோசடி வழக்கில் ஈடுபட்டு கைதாகி நிற்கிறாளே இந்த சாரதார ஜானி, அவளது வலைகளில் இருந்த அவளுடன் நானும் ஒருவன். பணப்பெட்டியை இழந்தேன், பசியால் தவித்தேன், மெழுந்தேன், பைத்தியம் பிடிக்கும் அளவிற்கு ஆளாகினேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக அவன் கைப்பெண்ணாக. என் தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களகரமான பெயர். ஆனால் அவள் கருத்து வாங்க சீர்த்து வளர்ந்த குடும்பம் சீரழிந்து நின்றது. கையிலே குழந்தை, கண்ணிலே நீர். கல்யாணி அடைந்தால் கல்யாணிக்காக நாடே. அப்போது அவளுக்கு கருணை காட்ட வந்தார்கள் வளர்த்தல். அவர்களுக்கு சிலர் ஆடைகள் கைமாறாக காதலை கேட்டார். மோசடியில் கொலை வழக்கில் ஈடுபட்டு கைதாகி இருக்கிறாரே இந்த கொடியவன் வேணும். இவன் தன் மகட்டால் என் தங்கையை மயக்கம் என்றான். நான் ஒட்டுமொண்டு தற்காமல் இருந்திருந்தால் என் தங்கை அன்றைக்கு தற்கொலை செய்திருந்திருப்பான். கடவுள் பெயரை சொல்லிக் கொண்டு அவருக்கு ஆதரவு கொடுத்து வந்தார்கள் சிலர். பிரதியை விவகாரமாக கொண்டு அவர் கடைக்கண்ணை காணிக்கையாக கேட்டிருக்கின்றனர். அவர்களது தலைவராக இருந்து விளங்கியவன் தான் இந்த பூசாரி. கொடியவன் கைமாறாக என் தந்தையை கற்பை கட்டுவிட்டார். ஆரோக்கிய பாவை பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால் குழுவை போல துடித்துக் கொண்டிருந்தால் தனது வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாள் என் தங்கை. ஆனால் அவளை தற்கொலைக்கு தூண்டியது இந்த பூசாரிதான். அவளுக்கு வாழ பிடிக்கவும் இல்லை, வாழ இஷ்டமும் இல்லை. அந்த கை குழந்தை இந்த உலகத்தில் விட்டு செல்ல மனசும் இல்லை. ஆதரவுக்கு அந்த குழந்தை தினத்துக்கு தினம் கண்டு துடித்து துடித்து சாவதை வாசலுக்கு திணித்து கூட பார்க்க முடியவில்லை. ஆக அவளே அந்த குழந்தையை கொண்டு விட்டார். விரும்பியவர்களை கொண்டது விந்தை அல்ல. உலக ஆத்மா மகாத்மா ஜவஹர்லால் நேரு, ஜீவகாருண்ய சீரர் ஒரு முறை அவரை தனது வாட்டுக்கொட்டையில் இருக்கிற கண்டுக்குட்டி தினத்துக்கு தினம் கண்டு துடித்து துடித்து சாவதை சரியாக அந்த கண்டுக்குட்டியை கொண்டுவிட சொல்லியிருக்கிறார். அவர் கையாட்ட அதே முறை தலையின் தங்கையும் கையாண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு நியாயம், என் தங்கைக்கு ஒரு நியாயமா? வெளிநாட்டில் இருந்து திரும்பிய தமிழருக்கு வாழ வழி, தமிழ்நாட்டிலே பிறந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. என் தந்தை மட்டும் தந்து விட்டுக் கொடுத்திருந்தால், கோடீஸ்வரன் வீட்டு பள்ளி அறையிலே இருந்தால், என் தந்தை மட்டும் தன் செப்பை விலை பேசியிருந்தால், மாளிகை வாசியின் வழியிலே ஒரு நாள் என்று தன் நாட்டை வாழ்ந்திருக்க முடியும். அதை தாரா விரும்பியது இந்த நீதிமன்றம். பகட்டல் என் தங்கையை போட்டினால் ஓடினான். அண்ணாவாள் நமஸ்காரம். அண்ணா சொன்ன வர்ற வெளியில கத்திப்பாலா ஜங்ஷன் பக்கத்துல லாக் ஆயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. ஷூட்டிங் ஆரம்பிச்சோடாம ரைட். ஐயா இன்னான்ற பண்ணி இல்ல இன்னான்ற சம காரணம் இருக்கு நிறுத்தாங்க ஐயா. நாயா ஓவரா பேசுறான். மாமா சொல்லுவி மதுரை எனக்கு வாய்ப்பு பேசுவாதியா, பொருள் எடுக்கிறான் கொண்டே போடுவாமா. எங்க சத்தம் போட்டே இருக்குது. ஷூட்டிங் பண்ணுங்கலையா அண்ணாச்சி டிஸ்டர்ப் ஆகுங்க, ஜவானாச்சி சாப்பிட அரைச்சுக்கோங்க. அண்ணா உழைக்குங்க எங்க இது பக்கம் சொல்லி வந்தீங்க. அப்புறம் வாங்க வாங்க உள்ள வாங்க உடல் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி சரிங்க. ஆமாங்க அது சொன்னாங்க, நான் போட்டு சரி அன்னைக்கு ஒரு வார்த்தை கேட்டு போட்டு செஞ்சுங்களா அப்படின்னு போட்டு ஏன் என்ன சொல்றாங்க. சரிங்க ஆமா சரி சரிங்க ஊடல கேட்டு சொல்லுங்க. வணக்கம் எந்த டைரக்டர் சார் ஒரு நிமிஷம் அங்க நிக்கிற அந்த கேமரா என்னை ரொம்ப நேரமா முறைச்சு பாக்குது சார். எந்த காரணம் கொஞ்சம் கேட்டுச்சு சொன்னா மனசு கொஞ்சம் லேசா இருந்தே. ஆமாம் சாரே. ஹாய் 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 என்னோட நேம் செல்லா.
21 years old, மதுரை மண்ணில் பிறந்து கொங்கு நாட்டில் வளர்ந்து என் பிளஸ் டூ 1200க்கு 1111 மார்க் 93.5% வாங்கி SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த சிட்டியில் உள்ள டாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல மெரிட்ல படிச்சு டாப்னஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு டாப் ஐடி ஃபார்ம்ல வேலை செஞ்சு இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு நான் இங்க வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் சினிமா மேல எனக்கு இருக்க ஒரு அளவுக்கும் அதிகமான காதல், என் நடிப்பு மேல எனக்கு இருக்க ஒரு சின்ன நம்பிக்கைன்னு சொல்லலாம், இல்ல ஒரு பெரிய நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். சின்ன வயசுல யாராவது வந்து என்கிட்ட நீ என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டா ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லாயர் ஆகணும், ஒரு ப்ரொஃபசர் ஆகணும், போலீஸ் ஆகணும், கிட்டத்தட்ட எல்லா ப்ரொஃபஷனையுமே சொல்லியிருக்கேன். நான் சின்ன பையன் தெரியாம சொல்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு என்கிட்ட வந்து யார் அந்த கேள்வியை கேட்டாலும் நான் அதே தான் சொல்லுவேன். நடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதை முழுமையா உணர முடியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகணும் 3-4 months அந்த கேரக்டர் பத்தியே யோசிச்சு அதுக்குள்ளே இறங்கி அதாவே மாறி ஐ திங்க் தட்ஸ் சம்திங் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் அபவுட் தட் சரி வெயிட் பண்ணிட்டு இந்த பீரியட் போதும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல above all that it was just a question of what life gave me and what I wanted from life. Maybe அந்த ஒரு क्वेश्चனுக்கு ஆன்சரா தான் இங்க இந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம். And I'm pretty sure you guys will like my portfolio. Thank you. This is my front profile. This is my left profile. This is my right profile. Thank you. Arundhati, Deputy Commissioner of Police, Chandrapalli City. Salute here at the top of once more. யார் யார் கொடியேற்றது முடிச்சு அறிவிக்கிறீங்க. அப்படியே முதல்ல one week suspend. மார்க்கோஸ்ல தெரியுமாயா? அவங்கள நேர்ல தீ பிடிக்க காதுக்குள்ள போக முடியல. கூப்பது கூட கூட போயிட்டீங்களா? சேவா முதல்ல நீங்க நிக்கிற பெலாஸ்ல சொல்லிட்டு நீ தண்ணி அடிக்காத ஷூ போட்டு போற முடி வச்சுக்கோ வச்சு யூனிஃபார்ம்ல இருக்காத தொப்பை வச்சுக்கோ வச்சு கவலை இல்ல. கொடுத்த வேலை கரெக்டா செய்யும். எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருந்தீங்க போனிங் சஸ்பெண்ட் போடுங்க. நான் போயிட்டு சாம பண்ணி அதை தூக்கி எடுத்துக்கோ மைண்ட் 10 குற்றவாளிகளை சமைக்க அவ்வளவு விட்டு ஒரு நிர்வாகி பாதிக்கப்படக்கூடாது. பாதிக்கிறதா பைக் சிவர் வேலையா ஒரு நண்பனை பொறுக்கியாவது பாதிக்கிறதா ஆக்கே தூக்கி போட்டு விதை தேசிய போலீஸ் சமீபம் மட்டும்தான் எனக்கு ஒரு போலீஸ் 5 கிலோமீட்டர் ஒரு கிராமம் பாதிக்கிற கிராமத்து போலீஸ் இன்னும் தப்புல யார் இந்த சிவில் டாக்டர் ட்ரைனிங் லாயர் பிசினஸ் பீப்புள் மணிக்கணக்கான பெட்ரோல் கை போதும் எவ்வளவு பேருக்கு கண்டுபிடிக்கணும். தேவையான எந்த லாரிங் சிறிய ஃபங்க்ஷன் எல்லாம் வரக்கூடாது. தேவையான எந்த பஸ் 10 நிமிஷம் கூட நீக்கூடாது. 4 பேர் நடக்கக்கூடாது. எவ்வளவு குழந்தை மாதிரி முக்கியம் படாட்டே என் பேர் சாமி திரும்பி போட விசா நான் போலீஸ் போலி அதுதான் பிரேம் அவுட்டு. Nice to meet you. லோன் கேட்டு வருவோர்களை லோலோ என லொங்கடிக்கும் ஐயா திரு சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வணக்கம். சார் ஏதோ சொன்னாரு எனக்கு பாராட்டு சொல்லலாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன மைண்டுக்கு நீங்க வந்த பாடி பாடி பாப்பா ஆமா என் ஃப்ரெண்டு வந்து உங்க லோன் கேட்டா என்ன சொல்லிருந்தேன் முடியும் சொல்லிருந்தேன் முடியாது சொல்லிருந்தேன் நீ அதெல்லாம் சொல்ல முடியாது. என் முதல் படம் ரிலீஸ் ஆகும் அதுல சொல்றேன் பார்த்து தெரிஞ்சுக்கோ. யா இப்ப ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட போய் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணணும்னா அதோட ஆபீஸ் போய் அவர் மீட் பண்ண ட்ரை பண்ணணும். வெயிட் பண்ணிட்டே இருக்கணும், யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. கூட இருக்க எடுபடிலாம் கேவலமா பார்ப்பான். ஏன் அவர் நம்மள திட்டத்துக்கு கூட சான்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் மீறி போய் நின்னாதான் ஒரு சின்ன நம்பிக்கை, ஒரு சின்ன சான்ஸ் அது கிடைக்கும் நம்மள வேலைக்கு சேர்த்துக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லைஃப் செட் தானே, ஒரு பிரேக், ஒரு என்ட்ரி. இப்ப நான் ஏன் போகணும், எதுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வீட்லயே உட்கார்ந்து இருந்தேன்னா லாஸ் எனக்கு தானே. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள். And about that, you know, it's a matter of the heart. என் மைண்டோட லிங்க் ஆகி அதுவா வேலை செஞ்சு எனக்கு முன்சா தூக்கிட்டு வந்துருச்சுங்க. And you look absolutely stunning. அவ்வளவு அழகா இருக்கு. சத்தியமா சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து மேல நல்லா ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. என் ஹார்ட் ரேட் பின்னி இருந்துச்சு. செம்ம சொல்றா தெரியுமா?
நின்றுப்பானுங்க பசங்க ரவுண்ட் கட்டி நின்றுப்பானுங்க மொக்க ஃபிகருக்கே தலைக்கா நிற்பானுங்க. சொல்லவா வேணும்? ஓ ஏன் கண்ணுடைய பாக்கலையா? நீ கூட நல்லா பேச கத்துக்கிட்ட ஜெசி. அண்ட் ஒன் மோர் திங், இந்த லைன் கூட நான் என் படத்துல யூஸ் பண்றேன். I'll pay the royalty whatsoever it may be. And anything for you, Jesse. Oh, அதுக்குள்ள 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சா? கிளம்பணுமா? கிளம்பலாம். போலாமே. Yeah. You know, we're just friends. You know, it's like I just wanted to share my feelings with you. மத்தபடி friends. Heavens! Could there ever be anything so cruel? Was lovers ever treated in such fashion? Why here am I with every justification for being infuriated with her? I'm the one who is complaining and I get the blame. She drives me to the extremity of grief and suspense and makes me believe the burst out of the situation and glorifies it. I have the strength of mind to get back behind and break the bonds that which I consider something very precious, which God be preserved. To steal my heart, to show my proud contempt for this unworthy object of my too fond desires. Jesse, you perfidious creature, how dare you know my weakness and play a foul game out of that? You know, you're too vast and I've had the love that you had on me. You're too faithless, I proved to be so faithful. You would have even denied a crime. I would have had an open heart, except they can't seize this evidence that you're guilty, huh? Let me give you an open challenge here. You dare enough. Prove me that the letters written by you to me are of innocence. If so, my love stretches hand for you. Endeavor to be very truthful in this. Like this. Endeavor to be very truthful in this. She's making me cry daily, sir. Nala sir, put it. Did you know that? I thought of Kalyanam Solo, sir.